அங்க யாரா இருக்காங்களா? நீயே திரும்பி பாரு. பட்டுப்புள்ள அங்க யாருமே இல்லடா. நம்ம கடைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வேணாப்பா. வேண்டாமா? ஏன்டா? ஆண்டி விட மாட்டாங்கப்பா. நீ ஏங்க பாரு, உனக்கு யாருமே இல்ல, புரியுதா உனக்கு? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ? அப்பா ஆண்டிக்கு இந்த கைதான் இஞ்சி போன மாதிரி இருக்குப்பா. மறுபடியும் இதே தாங்க சொல்லிட்டு இருக்கா. அப்பா திடீர்னு என் கை காலையில மாதிரி இருக்குப்பா. என்னடா சொல்ற? பொண்ணு அவளடா. என்னாச்சு சஞ்சனா? அம்மா என்னடா? கேஸ் ஸ்மெல் அடிக்கல? ஐயோ ஆமா, ஐயோ ஆன்ல தான் இருக்கு. என்னங்க ஏங்க கேஸ் ஆன்ல வச்சிருக்கீங்க? கிச்சன் பக்கமே நான் போவே இல்ல. அம்மா நானும் எதுவுமே பண்ணலமா. அப்ப எப்படி கேஸ் ஆன்ல இருந்தது? இதெல்லாம் தூங்க அண்ணா உட்காந்துக்கோங்க. ஆண்டி தான். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீனில் பார்த்துருக்க பாப்பாவோட பேர் தான் வர்ணிகா வச்சு. சில மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவுக்கு தலை நிற்காம காலை சொல்லாமல் வந்திருக்கு. அதுக்காக போய் டாக்டர் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, கோடியில் ஒருத்தவங்களுக்கு வர SMA ஸ்டேஜ் 1 முதுகெலும்பு தசைநார் வலிவிழப்பு நோய் வந்து இந்த பாப்பாக்கு வந்திருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா. பட் ஆனால் அந்த இன்ஜெக்ஷனுடைய விலை வந்து 16 கோடி கிட்டத்தட்ட வருது. அதை போட்டால் பாப்பாவுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். பட் அதை போட முடியலன்னா 6 மந்த்லயோ இல்லை 1 மந்த்லயோ பாப்பாவோட உயிர் போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் அந்த பாப்பாவுக்கு பண்ணிட்டோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் சீக்கிரமா பண்ணீங்கன்னா அந்த பாப்பாவை கண்டிப்பா காப்பாத்திக்கலாம். இவங்க பேரண்ட்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். நீங்க வேணும்னா கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு கூட நீங்க அமௌண்ட் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ ஸ்கிரீனுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹெல்ப் அவங்க போய் சேர்ந்துடும். ஸோ உங்களால் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவே நீங்க உங்க பண்ற பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து வாய் வழியாக எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாமே இந்த டியூப் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன். இதில் வந்து டைரெக்டாகவே வந்து ஹோல்ஸ் போட்டு வயிற்றுக்குள்ளே டியூப் ஒன்று போகுது. அது மூலமாக தான் நாங்கள் ஃபுட்டு எல்லாமே பாப்பாவுக்கு கஞ்சி மாதிரி கொடுத்துட்ருக்கோம். உன் பொண்ணோட பர்த்டேக்கு நல்ல அழகான ரெசார்ட்டா பார்த்தாண்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் விடு, கல்யாணத்துக்கே வரல, எப்படியோ என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்துட்டேன். கல்யாணம் மண்டபத்துல வச்ச, பர்த்டே ரெசார்ட்ல வச்சிருக்க, அதான் வந்து. சரி மேடம் வந்துட்டீங்க. அப்ப ஹே, நான் கல்யாண பொண்ணு பிஸியா இருக்கேன். எனக்கு என்ன, நீ சிங்கிள் தானே? ஐயோ நீங்க 2 பேரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு ரூமுக்கு போலாம் வாங்க. ஹாய்னா. ஹாய் கௌசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் டி செல்லம். ஹாய் அத்தை. அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனா. ஹாய். ஹாய். யாரு? அண்ணா நான் ஸ்கூல் படிக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே சனா தான் அழகா இருப்பா, சனா தான் அழகா இருப்பான்னு சொல்லுவல, அந்த சனாவே இவ தான். சரி போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வா, பேசலாம். ஹே, இப்போ உன்னை கேட்டாங்களாடி அழகா இருக்காங்களான்னா? சரி உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் வரல? இல்ல, அது டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்குது, அதனாலதான். ஏன் என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை, நான் சொல்றேன், வா போலாம். சரி ஓகேடி. பிங்கி, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமா? இல்லப்பா, அத்தை ரூம் ஸ்ட்ரைட்டாவே போயில. பத்திரமா போணும். சரிப்பா. பிங்கி, என்ன ஆண்டி? அப்படிலாம் ஓடக்கூடாது, வலிக்கு விழுந்துருவ. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்து போ. சரிங்க ஆண்டி, நான் மெதுவா போறேன். அம்மா. என்னங்க பார்த்து, என்னங்க பார்த்து வந்துக்கலாம் இல்லங்க? ஏங்க பக்கத்துல தானே இருக்கீங்க, நான் கை காமிச்சிட்டே தானே விழுறேன், புடிச்சிருக்கலாம்ல. என்னங்க நான் பிடிக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள நீங்க ஓட்டிங்க. சரி கையாச்சும் கொடுங்க. அதான் ஒண்ணும் அவங்களை ஏன் நீங்களே போயிடுங்க. ஒன்னும் ஆவலையா? அட பாவி, எப்படி விழுந்திருக்கேன், ஒன்னும் ஆவலன்றான். என்ன சனா இடுப்பு பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க? நான் கொலை கான்ல இருக்க ஏற்கனவே உங்க அண்ணன் மேல. ஏன் என்னாச்சு? எங்க அண்ணன் என்ன பண்ணாங்க? கால் ஸ்கிட் ஆகி விழ போறேன்டி. டீ கை கொடுத்துட்டே தாண்டி விழறேன். பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு கை கூட கொடுக்க மாட்டாருடி. ஒரு தங்கச்சி ஃப்ரெண்டோட கைய போய் எப்படி பிடிக்க முடியும்? ஒரு வேறக்கோ இருக்கா? இதான் அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் உங்க அண்ணன் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சுடி. சரி சரி, இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாமா? அப்பா நல்லா ஃபாஸ்ட் ஆட்டுங்கப்பா. ஃபாஸ்டாவா? ஃபாஸ்டா தான் ஆடிட்டு இருக்கேன். இன்னும் ஃபாஸ்ட் ஆட்டுங்கப்பா. பிங்கி கீழே விழுந்துருடா அம்மா. அதை முடிஞ்ச ஃபர்ஸ்ட் அமிச்சுனேங்க. பிங்கி தோ அப்பா வரேன். எங்க நம்மள விட்டுட்டு விலங்க 2 பேரும் போனாலுங்க. சரி இந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஆன்ட்டி. ஆன்ட்டியா? இவ வேற. ஆன்ட்டி ஊஞ்சல் ஆச்சுங்களா? இதோ வரேன் இரு. இங்க பாரு, நான் உன்னை ஊஞ்சல் ஆட்டி விடுறேன், ஆனா நீ என்ன ஆண்டி மட்டும் கூப்பிட கூடாது, ஓகே? அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிட்டோம்? அத்தன் கூப்பிடுவா? அத்தையா வேணா, நீ என்னோட நேம் சொல்லியே கூப்பிடு, சனான்னு. சரி ஓகே சனா. ஏன் நான் ஸ்லோ ஆடுறேன்? வேகமா ஆட்டி உன்னை தெரியாம கீழே தள்ளிட்டேன்னா உங்க அப்பா சண்டைக்கு வந்துருவாரு. ஓகே ஓகே. ஆமா உங்க அப்பா எதுக்கு எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்காரு? எங்க அப்பா ஜாலியா தான் இருப்பாரு. இப்பெல்லாம் ஏன் சோகமா இருக்காருன்னு தெரியல.
அப்பப்ப உங்க அப்பாவை கொஞ்சம் சிரிக்க சொல்லு. நீ தான் சொன்னேன்னு சொல்லிடல சனா. ஐயோ ஆளை விடுறா சாமி. எங்க அப்பா விளையாடு. பிங்கி சரி ஓகே பாய். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. ஹாய். ஹாய். என்னெல்லாம் போட்டோ எடுக்க மாட்டீங்களா? போட்டோவா? சரி நில்லுங்க. ஒரே நிமிஷம். நீ ஒரு பஃப கடிச்சு யாட்டம் அடிச்சு நல்லா வந்திருக்குங்க. சரியா தெரியல, நான் அங்க வரேன் இருங்க. நான் கௌசிக்கு அமிச்சிடுறேங்க. யார் ஹாய் சனா. ஹாய். அப்பா ஸ்விம்மிங் பூல் கூட்டு போன்னு சொன்னீங்களப்பா, கூட்டு போப்பா. ஸ்விம்மிங் பூல் தானே, போலாம்டா. நீ விளையாடிட்டு இருந்தல்ல, அப்ப அப்பா உன்னை போட்டோ எடுத்திருக்கேன். இங்க பாரு. அப்பா நீ சனாவே போட்டோ எடுத்தியா? ஆமாடா. ஸ்விம்மிங் பூல் போலாமாப்பா? போலாம்டா. அப்படியே கேஷுவலா நம்மளும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட வேண்டியதுதான். காலங்கத்தால யாருன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பாங்களாடி? தூங்குறவளை எழுப்பி கூட்டிட்டு வர. என்ஜாய் பண்றதுக்கு தானே ரெசார்ட்டுக்கு வந்து. நல்லா படுத்து தூங்கணும்னா வீட்லயே தூங்க வேண்டியது தானே. எங்க ஆளே காணும். சனா 9th எபிசோட அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க பார்க்கலனா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. எப்படி போறது? கேப் புக் பண்ணலாம்னு பார்த்தாலும் காட்ட மாட்டேங்குது. ஏய் அங்க பாறா. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே. டேய் அந்த பொண்ணு சிங்கிள் இல்ல போலடா, கமிட்டட்ரா. என்ன பாட்டா? இல்ல சாரி ப்ரோ. சனா போய் தானே சொன்ன, நீமான்னு வந்துட்டேன். இல்ல டைம் ஆயிடுச்சு அதான். சரி வா. என்ன பாக்குறீங்க? வாங்க போலாம். கௌசி சரி நான் கிளம்புறேன்டி. கிளம்பிட்டியா? ஆமாண்டி, கேப் புக் பண்ண முடியல. ஐயோ இங்க கேப் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சே. சரி என்ன அப்படியே டிராப் பண்ணிடுறீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல? ஆல்ரெடி கார் ஃபுல், இதுல வேற சாய்மா வேற கேட்டாப்ல என்ன டிராப் பண்றியான்னு சொல்லிட்டு. ஏய் பஸ்ஸுக்குலாம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்டி. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் டிராப் பண்ணா போதும், நான் கிளம்பிடுவேன். நான் எப்படி போறது? தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது சொல்றியா? சரி ஒரு நிமிஷம் இருக்கிறியா, நான் பாக்குறேன். இந்த எபிசோட ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. பட்டு இப்போ ஓகேவாடா? அப்பா இந்த பக்கம் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. ஓகேடா. கௌசி போலாம். கௌசி இல்லையா? ஆன்ட்டி அத்தை எஸ்ட் போயிருக்காங்க. சரி ஓகேடா. பிங்கி இப்போ ஓகேவாடா? டபுள் ஓகேப்பா. ஐயோ நல்ல வேலை. ஏண்டி உனக்கு கிளம்பி வரதுக்கு இவ்ளோ நேரமா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த क्वेश्चन நான் உன்னை பார்த்து கேட்கணும். உனக்கு பாத்ரூம்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ நேரமா? அண்ணா நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா கௌசி. அப்ப நான் தூக்குற போறேனே. இதை நீ கேட்ச் பிடிச்சா போயிட்டு வரலாம். ஓகேப்பா போடுங்க. 1 2 3 ஏய் சரி போயிட்டு வா போ. சரிப்பா நான் போயிட்டு வரேன். பத்திரம்டா, போட்டு யார் கூடலும் போக கூடாது. ஓகேப்பா. அப்புறம் பர்த்டே பார்ட்டில எப்படி? இருங்க நான் வரேன். வாடா பட்டு. உங்க கை கொடுங்க. ஆன்ட்டி கை விடுங்க, நாங்க அத்தை கை தான் பிடிப்பேன். ஏண்டா என் கையெல்லாம் பிடிக்க மாட்டியா? ஆன்ட்டி எங்க அப்பா தான் உங்க கை தான் பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே வாங்க மேடம். லாஸ்டா உங்க அண்ணன் அவர் 12th படிக்கும் போது பார்த்தேன். ஒயிட் கலர் ஷர்ட், கிரீன் கலர் பேண்ட்லாம் போட்டு பியர்டு இல்லாம செம்ம ஸ்மார்ட்டா இருந்தாரு. என்ன ரொம்ப ரசிச்சிருக்க போலியே. ஆனா இப்ப பியர்ட்லாம் வச்சு கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காரு. எங்க அப்பா தாய் வச்சிருந்தாலும் அழகா இருப்பாரு. ஆன்ட்டி சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா, ஓகேவா? இதெல்லாம் புரியுமா இவளுக்கு? இப்ப இருக்க கிட்ஸுக்கு எல்லாமே புரியும். உங்க அண்ணனை கால் பண்ணி கூப்பிடுறேன்டி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம். நானும் எங்க அப்பாவும் காலையிலே சாப்பிட்டுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டீங்களா? பா இனிமே சண்டை கூட பேசாதப்பா. ஏன்டா? அத்தைகிட்ட ஒன்ன பத்தியே பேசுறாங்கப்பா. என்ன பத்தி பேசுறாங்களா? எங்க தாடி இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கும். ஆமாடா. தாடி இல்லதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கப்பா. சும்மா சொல்லிருப்பாங்கடா. அதனால அவங்ககிட்ட பேசாதப்பா. சரி பேசலடா. கௌசி பிங்கியை பார்த்த? பிங்கியை நான் பார்க்கலையேனா? அவ அவங்க தாத்தா கூட ரெஸ்டாரண்ட் குள்ள போனா. தேங்க்ஸுங்க. அவ ஊஞ்சல் வரத்துக்கு தான் அடம் பிடிக்கிறா. பாப்பாவை என்கிட்ட கொடுங்க. வாணி அழாத, உங்க அம்மாவை அடிச்சிடலாம். அம்மாவை தாண்டி ஈஸியா நீ அடிச்சிடலாம். அம்மா சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்க அம்மா செம கேரக்டர் ஆச்சே. நான் ஸ்கூல் படிக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்தா சூப்பரா சமைச்சு போடுவாங்க. எங்க அவங்க வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. உனக்கு விஷயம் தெரியாதா? அம்மா இறந்துட்டாங்க. என்னடி சொல்ற? எப்படி? ஒரு 2 இயர்ஸாவே அம்மாக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னும் ஃபினான்ஷியலா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்திலே அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏன் கடன் வாங்குற அப்படின்னுட்டு. அப்பயுமே அண்ணா அந்த பொண்ணு பேச்சை கேட்காம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்பயுமே அம்மாவை காப்பாற்ற முடியல. ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் வந்து பாத்திருப்பேன்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தான் நினைச்சேன். உனக்கும் தெரியும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கௌசி
சொல்லுண்ணா. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இரு, அண்ணன் கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கௌசி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, காலை ட்ரெக்கிங் போனோம். என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு போயிட்டானா, சனா மட்டும் தான் இருக்கிறா. நம்ம ட்ரெக்கிங் அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? அது உன் இஷ்டம் கௌசி. சரி ஓகே, நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சனா ஈவினிங் ட்ரெக்கிங் இருக்குடி, அப்படியே ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்துட்டு வரலாம், வரியா? ட்ரெக்கிங்லாம் நான் வரலடி, கால் வலிக்கும். சரி ஓகே, அப்பனா நாங்க யாருமே ரூம்ல இருக்க மாட்டோம். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, ஓகேவா? உங்க அண்ணனும் ட்ரெக்கிங்க்கு வராங்களா? ஆமாண்டி, நானு, அண்ணன், என் ஹஸ்பண்ட், பாப்பாவும் தான் போறோம். நீ வேற இவ்ளோ கம்பல் பண்ற. சரி விடு, நானும் வரேன். அப்படியே அண்ணன் வராங்கன்னு சொன்ன உடனே வந்துருவியே. சரி ஓகேடி, பாய். என்னடி ட்ரெக்கிங்க்கு போலாமா? என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்து நீ நிக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டா நான் எப்படி வராம இருப்பேன்? தெரியுது பார்த்தாலே. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, வா. கௌசி நான் கார் பார்க் பண்ணி வந்துடுறேன். ஓகேண்ணா. கௌசி பிங்கி பத்திரம். நான் பாத்துக்கிறேண்ணா. பிங்கி அங்கே இரு பிங்கி, அத்தை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை. ஹாய். ஹாய். நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே ஆண்டி.